ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு பார்த்து. இது நம்ம கண்டதை பேசுவோம் சேனல். கண்டதை பேசிகிட்டே இருப்போம். ரொம்ப நாளாச்சு பார்த்து. நிறையா டாபிக் வேறு வந்துச்சு. நாங்கள் இடையில ஆக்டிவாக இல்லாமல் போயிட்டோம். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் ஆரம்பம் நம்ம இந்த ஆக்சுவலாக இந்த கொரோனா டயத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து நிறையா பேரோட அந்த ஹேபிட் பழக்க வழக்கத்திலேயே மாற்றுச்சு ஒரு விஷயம். அதுக்கு ஒரு மீம் ஒன்று பார்த்து வச்சுருந்தேன். இது வந்து இந்த மீமை பார்த்தனால எனக்கு வந்து கொரோனா டைம் அப்படின்னு நானாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் only you are once you are comfortable without chatti, there's no going back with chatti. உண்மைடா. இது வந்து மனசை தொட்டு சொல்லுங்க. எவ்வளவு பேர் இந்த விஷயத்துல வந்து மாறி இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சொல்ல கூச்சப்பட்டு கூட இருக்கலாம், அந்த இவனா கூட இருக்கலாம், ஏன் நானா கூட இருக்கலாம். அவங்களுக்கு தெரியும். சரி, இதுல உண்மையே சொல்லு. இதான் நான் என்ன உண்மையை சொல்றது. இதுல என்ன உண்மை கிடைக்கிட்டு இருக்கேன். இல்ல இந்த மாதிரி அது வந்து இந்த கொரோனா டயத்துல வந்து கொஞ்சம் எல்லாருமே காத்தோட்டமா தெரிஞ்சானுங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி அதுவே வந்து ஒரு சில பேர் பெட்ல, ஒரு சில பேர் வெளியில, அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய இருக்கு. ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கம்ஃபர்டபுள் தம்பி இதுல ஃபுல் டைம் ஒன்று இருக்கு. ஃபுல் டைம் வந்து அது ஒரு பர்சன்டேஜ் கணக்குல இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க ஃபுல் விஷயங்கள்லாம் நோண்டாதீங்கப்பா. சரி ரைட்டு. அடுத்து இது என்ன? இது வந்து ஆக்சுவலாக எல்லாம் மாறி வந்துருச்சு. என்ன விஷயம்னா, இங்கே வரேன். இது வந்து ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொருத்தரும் வந்து பண்ணிட்டு இருந்தான். இதை பாரு. ஜெயிலர் என்ன போட்டிருக்காங்க? எஸ்கே அண்ட் ரஜினி சரியா? 2 மிக்சிங். சரியா? 1 அடுத்த பேர் விக்னேஸ்வரன் விஜய் இரண்டு கொலாபரேஷன். அடுத்து விஜய் இது 1. கடைசியா வந்து இது என்ன ரகமே தெரியுதுன்னு ஓட்டுறாங்க. விஜய் அஜித் எல்லாம் கலந்துருக்கோம். என்னென்ன இருக்கு தெரியல. கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. யார் யாருன்னு தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்க. ரைட். இதை பார்த்தோன்னா கொலாபரேஷன் பாத்தியா? இல்ல நான் பார்க்கல. போட்டுருக்குதா? நான் என்ன சொல்றேன், இது பார்க்கல. இல்லடா, எப்படி சொல்றேன்னா உண்மையிலே 2 பேரும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்காங்க. அவங்க நினைச்சிட்டு வந்தது ஒரு ஆளு, நம்ம அந்த கிடைச்சது ஒண்ணு. ஐயோ ஐயோ, இதை பார்த்தோடனே என்னடா இப்படிதான் மிக்ஸ் பண்ணி இதுவா வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். உயிர் உலகம் மாதிரி. சிரிச்சாலே ஏதாவது ஏழ்ற வரப்போதுன்னு அர்த்தம். நீ சிரிக்காத பாரு. எதுக்கு எடுத்தேன்? இது வந்து எதுக்கு எடுத்தேன் தெரியுமா? நிறைய பேருக்கு இது இருக்கும். லைஃப்ல கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன்னு வச்சுக்கவேன், ஏதோ ஒன்று பெருசா வந்து ஆப்படிக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு அடுத்தடுத்து ஏதாவது சந்தோஷங்கள் வந்துகிட்டு இருந்தாலும் அடுத்து பெரிய அதனால ஒரு வாரம் பயங்கர சந்தோஷமா இருக்கும். அடுத்த அடியில 2-3 மாசத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா சிரிச்சு சந்தோஷமா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 3 நாள் வந்து நகரவே முடியாது. ஏன் 3 நாள்னு சொல்றேன்? ஏன்னா 4 நாள் திரும்பி சிரிப்பேன். 4 நாள் சிரிச்சு வச்சுக்கவே அடுத்த 3 நாள் இது வந்து எனக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரியா நானா தனியா ஒரு டைம் சிரிச்சங்க ஜாலியா ஒரு அந்த டே போச்சுன்னா நான் டக்குன்னு ஒரு மனசுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது இடையில வருமா, ரொம்ப ஜாலியா இருக்கணுமோ, ஏதாவது ஆயிரும் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த மீமை பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, இது சம்பந்தமா நிறைய பேர் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க? சிரிச்சா நீ சிரிச்சா எவ்வளவு வரப்போ நீ சிரிக்காத.